ஃபைனலாக தக்காளிக்கு டப்பா கிடச்சிருச்சு. நேற்று வந்து வெஜிடபிள் பிரியாணி வாங்கினேன் எஸ்எஸ்ல. ஸோ அந்த டப்பாவில் தான் இன்றைக்கி தக்காளிலாம் போட்டு வச்சேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த வத்தலுக்காக தான் வாங்கினேனே வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ ஆன்லைனில் எல்லாமே வாங்கியாச்சு. கீரை அதெல்லாம் வாங்கியிருந்தேன். சும்மா கொடுக்குற கருவேப்பிலை ரூ. 14. இதுதான் மனசு ஆற மாட்டேங்குது ஆன்லைனில் வாங்குறதுக்கு. ஸோ மார்க்கெட் போக முடியாதுன்னிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து. நாளைக்கு வேணால் போகலாம் அப்படின்னிட்டாங்க. நாளைக்கெலாம் போக முடியாது, இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும், பிரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க. ஸோ அதனால் நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். ஈவினிங் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எழுந்துட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சமாக பாயாசம் செகண்ட் வீக்குன்னு சொல்லிட்டு பாயாசம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வத்தலுக்காக தான் இதை நான் வாங்கினேனே. ஸோ சாம்பார் தான் செஞ்சுருந்தேன், சாம்பார் சாதம் மாதிரி. ஒரு குடை மிளகாவும் 2 கேரட்டும் இருந்தது. அதை போட்டு சிம்பிளாக சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இந்த வத்தல் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இதை போட்டு பொரிச்சிட்டு நல்லா இருந்தது. வெங்காய வத்தல் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அதுவும் சுட சுட சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட சூப்பராக இருந்தது. ஸோ இதையும் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ 3rd வீக் தான் நான் சாமி கும்பிடுவேன். அதனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் தூரம்லாம் போக முடியாது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லாங்காகவே போயிட்டு வந்துடலாம், செகண்ட் வீக் சாட்டர்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக சாம்பார் சாதம் செஞ்சு 1 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டோம். டிவி பார்த்துட்டே அப்படியே கூலி படம் போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு. அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஹால்லேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 o'clock மேலே ரெடியாகி கிளம்பியாச்சு கோவிலுக்கு. வீரராகவர் கோயில் தான் வந்திருந்தோம், திருவள்ளூர். ஸோ இது செகண்ட் வீக்குன்றதுனால இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு இயர்லியாக வரலான்னு நினச்சேன். காலையில் எழுந்துக்க முடியல டயர்டாக இருந்ததுனால. அதனால தான் ஈவினிங் வந்து இந்த க்ரௌடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்குன்னு நினச்சிட்டு தாயாரை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அது வந்து ₹110 டோக்கன் க்யூன்னு சொல்லிட்டு. நார்மல் தரிசனம்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு 8 போல இருக்குது. அதனால் ₹110, அதாவது 2 பேருக்கு ₹220 ஆச்சு. ஸோ பெருமாளை ஒரு வழியாக காசு கொடுத்தே பார்த்தாச்சு. ஆனால் என்னன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கே நார்மல் தரிசனம்னா 8 போல இருக்குது. இது பார்க்குறதுக்கே உள்ளே 5 o'clock என்ட்ரி ஆகணும், வெளியே வரும்போது 6:05 சாமியை பார்த்துட்டு. ஸோ பரவாயில்லன்னு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஊர்வலம் கொண்டு வந்திருந்தாங்க பெருமாள். அதையும் நின்று பார்த்துட்டு சரி வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே தான் பிரசாதம் விற்பாங்க. கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரசாதம் எல்லாமே. ஸோ வந்து இட்லி, பொங்கல், உப்புமாலாம் கூட விற்பாங்க இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு புளியோதரை எதனா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். அதே மாதிரி புளியோதரை இருந்தது. ஒரு பேக்கெட் ₹15 சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தோம். சரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம், நைட்டு வீட்டுக்கு போய் டின்னர்லாம் செய்யணும், வேலை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டுட்டு பெருமாளை நல்லா பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரவே 1 hour ஆகிடுச்சு. வந்துட்டு சரி இன்றைக்கி டிஃபன் வெளியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டேன். சரி ஆல்ரெடி நிறைய செலவாயிடுச்சுன்னு விட்டுட்டேன். சரி அதனால் வீட்டில் சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கு தக்காளி தொக்கு பண்ணியாச்சு. ஸோ இது செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே இந்த டே ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.